Hello students, analytical geometry 1 mark exercise 5.6. The equation of the circle passing through 1, 5, 4, 1 and touching y axis is x square plus y square minus 5x minus 6y plus 9 plus lambda into 4x plus 3y minus 19 equal to 0, where lambda is equal to லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள் இந்த 2 பாயிண்டில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சேம் சர்க்கிள் டச்சிங் ஒய் ஆக்சிஸ்ன்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்போவுமே ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2gx, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2f, கான்ஸ்டன்ட் டைமாகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இங்கே லாம்டா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லாம்டாவை ஒவ்வொரு டேர்மோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் வேரியபிள் டேர்ம் கிடைக்கும். இங்கே -5x இருக்கும், இங்கே 4 லாம்டா எக்ஸ் இருக்கும். அதுலேருந்து எக்ஸை காமனாக எடுக்கும்போது எக்ஸ் வேரியபிள் டேர்ம் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே 6y இருக்குது, இங்கே லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 லாம்டா ஒய் கிடைக்கும். இந்த 2 டேர்ம்ஸில் இருந்து நம்ம லாம்டா அவுட் சைடு எடுக்கும்போது என்ன கிடைச்சிரும், ஒய் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 9 மைனஸ் ப்ளஸ் 9 மைனஸ் 19 லாம்டான்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், லாம்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, டயக்ராம் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, 1, 5 அண்ட் 4, 1 பாஸ் ஆகிற சர்க்கிள் எங்கே இப்போ டச் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், லாம்டாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கிள் அப்படின்னாவே நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும், சர்க்கிள் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மும் தெரியும். நெக்ஸ்ட்டு சென்டர் வேல்யூ -g, -f தெரியும். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஃபார்மில் தெரியும், √of g² + f² - c அப்படின்ற ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்ன இருக்குது, இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற பிசி = PQன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வேல்யூலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ரேடியஸ் வேல்யூ, இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த g, -g, f நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கிவன் ஈக்குவேஷன்லேருந்து அந்த எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? கொஸ்டின் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், லாம்டாவை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. லாம்டா மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன டேர்ம் இருக்குது, 4 லாம்டா மைனஸ் இங்கே -5, இங்கே 4 லாம்டா இருக்கிறதுனால 4 லாம்டா -5 இன்ட்டு எக்ஸ், காமனாக எக்ஸ் அவுட் சைடு எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே -6y இருக்குது, இங்கே 3 லாம்டா ஒய் இருக்கும். அதுலேருந்து நம்ம காமனாக அவுட் சைடு ஒய்யை காமனாக அவுட் சைடு எடுக்கும்போது 3 லாம்டா ஒய்னு இருக்கும். ப்ளஸ் ஜி ப்ளஸ் 9 இது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், 19 மல்டிப்ளை பண்ணும்போது -19 லாம்டா இருக்குது. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒய் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 2gன்னு சொல்லுவோம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2f அண்ட் இட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டர் வேல்யூ எழுத முடியும். சென்டர் என்ன நம்மளுக்கு தெரியும், -g, -f, சென்டர் வேல்யூ -g, -f. இதில் இந்த போர்ஷன் 2g, 2g, அப்போ ஜியோட வேல்யூ என்னவாயிடும், இந்த வேல்யூ கிடைக்குமா, 4 லாம்டா -5/2 அண்ட் இந்த வேல்யூ என்ன இருக்குது 2g, இது 2f, f மட்டும் வேணும்னா 3 லாம்டா -6/2ன்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு சென்டர் அப்படின்னாவே -g, -fன்றது தெரியும். ஸோ இங்கே நம்ம மைனஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேடியஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ஃபார்முலா
ரேடியஸ் சிக்யூ, சிக்யூவோட ரேடியஸ், சிக்யூவோட ரேடியஸ் 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி சிக்யூவோட வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன வேல்யூ? இப்போது நம்மளுக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த பாயிண்ட்டு. இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸ் பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா? x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர் காமனாக ரூட் இருக்குமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். இது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது இங்கே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். a மைனஸ் b இந்த ஃபுல் டேர்முமே எல்சிஎம் எடுத்திருக்கோம். இங்கே எல்சிஎம் எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர், இங்கே a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், ஹியர் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பேன். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இந்த மாதிரி 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 25 கிடைக்குது. இங்கே 5/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு the circle touches the x-axis. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்டு நம்ம சொல்லும்போது என்னென்னு சொல்லலாம்? ஆன் த y-axis-ஆக இருக்குது அப்படின்னா x வேல்யூ 0. ஓகேவா? அந்த வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த டிஸ்டன்ஸே நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாம் இல்லையா? இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? மைனஸ் இந்த வேல்யூ மைனஸ் g,f அங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த y வேல்யூ, இந்த பாயிண்டில் நம்ம y வேல்யூ, இங்கே கிடைச்சிருக்க y வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சென்டர் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இந்த வேல்யூவா? சென்டர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் y கோஆர்டினேட் என்ன இருக்குது? -3 லாம்டா மைனஸ் 6/2ன்னு இருக்குது. அந்த வேல்யூக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்படியே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? 2 வேல்யூஸும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கு டைரெக்டாகவே ஈக்குவல் பண்ணும்போது இந்த வேல்யூவும் இதுவும் ஈக்குவல், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஏன்னா ரேடியஸ் இங்கே டச்சிங் த ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால இதையும் நம்ம ரேடியஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஈக்குவல் பண்ணும்போதும் டைரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். இது ஈக்குவல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 5/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு -3 லாம்டா மைனஸ் 6/2ன்னு கிடச்சிருக்கு. இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுன்றதுனால டபுள் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இது பாசிட்டிவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். 25/4 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? இட் இஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு லாம்டா ஈக்குவல் டு -40/9 கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம். இதை விட பெட்டர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது தான் ஈஸி. சரியா? y கோஆர்டினேட்டையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரேடியஸ் வேல்யூ, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூயும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் சம், த எசென்ட்ரிசிட்டி ஆஃப் த ஹைப்பர்போலா ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். ஹைப்பர்போலாவோட லேட்டஸ்ட் ரெக்டம்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 2b²/a. அந்த வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. காஞ்சுகேட் ஆக்சிஸ் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் இல்லாமல் மைனர் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா? தட் வேல்யூ ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கி. தட் மீன்ஸ் இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸை நம்ம ஏஇன்னு சொல்லுவோம். காஞ்சுகேட் ஆக்சிஸ் பி. இப்போ ஒரு 2 ஃபோக்கஸ்க்கு இப்படி இருக்குது அப்படின்னா 2 ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம எப்போவும் 2a சொல்லுவோம். சரியா? 2aeன்னு சொல்லுவேன். ஸோ 2aeன்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லியிருக்காங்க? காஞ்சுகேட் ஆக்சிஸ் வேல்யூ b வேல்யூ இஸ் ஈக்குவல் டு half த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபோக்கஸ் வேல்யூ ஏஇன்னு தெரியும். இங்கே ஃபோக்கஸ் இப்படி டயக்ராம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஃபோக்கஸில் இருந்து சென்டருக்கு இருக்க வேல்யூ ஏஇன்னு தெரியும். அந்த வேல்யூ விட என்னவா இருக்கும்? ஹாஃபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ b ஈக்குவல் டு
ஏஇ பை 2. ஸோ இந்த 2 ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. சரியா? ஸோ 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ரெக்டம் ஃபார்முலா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணி போட போகிறோம். இதில் என்ன செஞ்சுருக்கோம், 4b² இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது, செகண்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணும்போது 4b² ஈக்குவல் டு a² e² கிடைக்குது. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஃபார்முலா a² b² e² ஹைப்பர்போலாவில் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் எசென்ட்ரிசிட்டி ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டாக ஃபார்முலாவை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இந்த பிளேஸில். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ட் த லைன், சர்க்கிள் ஒரு லைனை இன்டர்செக்ட் பண்ணுது at 2 distinct points. சர்க்கிள் ஒரு லைனை 2 distinct பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. இஃப் என்ன கண்டிஷன், எம் வேல்யூ என்ன வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இது பாசிபிள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிடுறதுனால சர்க்கிளை லைன் டச் பண்ணதுனால பாசிங் த்ரூ பாயிண்ட்டாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், 3x ஈக்குவல் டு இது ஆப்போசிட் சைட் போகும்போது m + 3 4y ஆகும். இந்த 3 ஆப்போசிட் சைடு போகும்போது y ஈக்குவல் டு m + 4y டிவைடட் பை 3 கிடைக்கும். x ஈக்குவல் டு, ஸோ x ஈக்குவல் டு m + 4y பை 3 கிடைக்கும். இந்த எக்ஸ் வேல்யூவை சர்க்கிள் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் டேர்மில் ஈக்குவேஷன் எம் அண்ட் ஒய் டேர்மில் ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்ட்டாக இருக்காது, ரியல் வேல்யூவாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும், 4b² - 4ac குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நீங்கள் உடனே கோனிக் கண்டிஷனுக்கு போயிடக்கூடாது. இஸ் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஒரு ரியல் வேல்யூ டிஸ்டிங் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன் b² - 4ac greater than 0. இந்த கண்டிஷன்லேருந்து இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எக்ஸ் வேரியபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் ஒய் அண்ட் எம்மில் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் y² ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் டிஸ்டிங் ரியல் ரூட்ஸ் அப்படின்றதுனால நம்ம b² - 4ac greater than 0 அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி இந்த இன்இக்வாலிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த வேல்யூவிலேருந்து எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் a + b² ஃபார்முலா இது எல்லாமே அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இது y² கோஎஃபிஷியன்ட், இட் இஸ் y வேரியபிள் y கோஎஃபிஷியன்ட். இந்த ஃபுல் டேர்முமே கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ b² இட் இஸ் b வேல்யூ, இட் இஸ் c வேல்யூ, இட் இஸ் a வேல்யூ. ஸோ b² - 4ac கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கேயும் நம்ம திரும்ப a - b² காமன் டேர்ம்ஸ்லாம் அவுட் சைடு எடுக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். 1 மார்க்குன்றதுனால விட்டுறாத, இதை 3 மார்க் 5 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் இந்த 2 டேர்ம்ஸ்லேயுமே 4 × m - 15 காமனாக இருக்குது. அவுட் சைடு எடுக்கும்போது வேல்யூஸ் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, m - 15 × m + 35 இந்த டேர்ம் கிடைக்குது. இந்த டபுள் நெகட்டிவ் டேர்மை நம்ம கேன்சல் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ -5 இஸ் கிரேட்டர் தென் -6. ஓகேவா? இப்போ இன்இக்வாலிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டு சைடு மைனஸை கேன்சல் பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி என்னவா சேஞ்ச் ஆகிடும், லெஸ் தென்னாக சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டி இந்த பிளேஸில் சேஞ்ச் ஆகிருக்கு, அதை மறந்துடாது. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் இயர் அல்ஜிப்ராவில் சம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டேபிள் பார்த்துருக்குமா, m வேல்யூ greater than 15 கொடுத்தா இந்த ஃபுல் ஈக்குவேஷனுக்கும் பாசிபிளான்னு செக் பண்ணுவோம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, -35 லெஸ் தென் m லெஸ் தென் 15 ஆன்சர் நம்ம கிவன் கொஷனுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு
Fourth sum. The length of the diameter of the circle. The length of the diameter of the circle which touches x-axis at the point 1, 0 and passes through the point 2, 3. x-axis எந்த பாயிண்ட்ல டச் பண்ணுது 1, 0ல டச் பண்ணுது. அதே சேம் சர்க்கிள் 2, 3 பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட சென்டர் என்னவா இருக்கும் நம்மளாலே கன்சிடர் பண்ண முடியும். என்ன வேல்யூ, இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 1 யூனிட். ஸோ இங்கே இருக்கிறதுனால இதுக்கு பேரலல் லைனுன்றதுனால இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் 1 யூனிட் இருக்கும். இந்த ஒய் வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்ததுமே நம்மளுக்கு தெரியுது சிபி அண்ட் ஏசி ஆர் ரேடியஸ். ஸோ இந்த 2 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபி ஆர் ஈக்குவல். இந்த கண்டிஷனில் இருந்து நம்ம ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டயாமீட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்ம சிஏ ஈக்குவல் டு சிபின்னு தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இந்த ஃபார்முலாவில் நம்ம பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. பாயிண்ட்ஸை அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக 6y ஈக்குவல் டு 10, ஹியர் y ஈக்குவல் டு 5/3 கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம 2 மல்டிப்ளை பண்ணும்போது 10/3 யூனிட்ஸாக கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு சம். த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இந்த கிவன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிவன் குவாட்ரேட் என்ன ஈக்குவேஷனாக இருக்குது, சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே x ஸ்கொயர் கோஎஃபிஷியனும் y ஸ்கொயர் கோஎஃபிஷியனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 ஈக்குவல் டு பின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன் 2g, ஒய்யோட கோஎஃபிஷியன் 2f. அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் இஸ் -g, -f. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, ரேடியஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஎஃபிஷியன் ஈக்குவல், அதுலேருந்து பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் வேரியபிள் டேர்ம்ஸில் இருக்குது, ஈக்குவேஷனாக சேஞ்ச் ஆகுது. அதிலிருந்து ஜி வேல்யூ அண்ட் எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சென்டர் வேல்யூ -g, -f. ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு √10ன்னு கிடைக்குது. ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு, the center of the circle inscribed in a square formed by the lines, 2 lines உள்ள ஒரு center of the circle inscribed in a square. ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருந்துச்சு. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள், இப்படி சர்க்கிள் போகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்னவா இருக்கும் அப்படின்றது கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேன். 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, 2 ஈக்குவேஷன்ஸையும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ, எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும், ஒய்க்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதை சால்வ் பண்ணுறோம். அந்த வேல்யூ சால்வ் பண்ணதுக்கப்புறம் 4 பாயிண்ட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். 4 பாயிண்ட்ஸ் எப்படி கிடச்சிருக்கு, ஏ பாயிண்ட் 2, 5, 6, 9. ஸோ given 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ் வேல்யூ இங்கே கிடச்சிருக்கா, எக்ஸ் ஈக்குவல் டு 2, x equal to 6 and y equal to 9, y equal to 5 கிடச்சிருக்கு. 2, 5 and 2, 9 ஒரு பாயிண்ட் சொல்லலாம். 6, 9, 6, 5 இந்த மாதிரி டோட்டலாக 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 பாயிண்ட்ஸை நம்மளால சொல்ல முடியும். 4 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஸ்கொயரோட சென்டர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது சென்டர் இங்கே நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரா பண்ணும்போது இந்த டயகனல் சர்க்கிளோட சென்டராக இருக்கும். ஸோ
நம்ம A பாயிண்ட் அண்ட் C பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? சர்க்கிளோட சென்டர், மிட் பாயிண்ட் ஆஃப் த டயாமீட்டர், மிட் பாயிண்ட் ஆஃப் த diagonal is the center of the circle. ஸோ நம்ம சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 7th sum. The equation of the normal to the circle. ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் சர்க்கிளில் நார்மல், இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா சென்டரில் இருந்து ஒரு டேன்ஜென்ட் இருக்குது. இதுக்கு நம்ம சென்டர் வழியாக ட்ரா பண்ணுற ஒரு பர்பண்டிகுலர் லைனை தான் நம்ம நார்மல்னு சொல்லுவோம். அந்த லைனோட அந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்குது? அனதர் ஒன் ஈக்குவேஷனுக்கு பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது எந்த வேல்யூ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல், இது எது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் சர்க்கிள் ஈக்குவேஷன்லேருந்து சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அந்த சென்டரில் தான் அந்த லைன் பாஸ் ஆகும் இல்லையா? இந்த லைன் நார்மல் லைன் பாஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நார்மல் கிவன் x + 2y = 3ன்னு கொடுத்துருக்காங்க. கிவன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சென்டர் வேல்யூவை இங்கே x வேல்யூ 1, y வேல்யூ 1 இந்த 4 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஈக்குவேஷன் தான் நார்மல் டு த சர்க்கிள். நார்மல் டு த சர்க்கிள் பேரலல் டு த லைன் 2x + 4y = 3க்கு பேரலாக இருக்க லைனோட ஈக்குவேஷன். ஸோ சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எந்த வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த ஈக்குவேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம். P of x, y be any point on ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் கண்டிஷன் P என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? Pf1 + Pf2 வேல்யூ கேட்டிருக்காங்க. எலிப்ஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எலிப்ஸ்னாவே மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு எனி பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஃபோக்கஸ் இருக்குமா? இட் இஸ் F1, இட் இஸ் F2. இந்த ஃபோக்கஸில் இருந்து P பாயிண்ட் இருக்க டிஸ்டன்ஸ் இட் இஸ் Pf1 Pf2 இஸ் ஈக்குவல் டுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த 2 வேல்யூஸோட அடிஷன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ ஆன் த எலிப்ஸில் இருக்க பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த 2a வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம படிச்சிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ 2aக்கு ஈக்குவலாக இருக்குன்றது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் என்ன ஈக்குவேஷன் இருக்குது? எலிப்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது. அதோட ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? x²/25 + y²/16 கிடைக்குது. அதில் a² வேல்யூ 25, b² வேல்யூ 16. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறீங்க? 2a ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 × 5 = 10ன்னு நம்ம ஆன்சர் சொல்லிட போகிறோம். ஓகேவா? டயக்ராம் நீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் போடணும். 9th sum. The radius of the circle passing through the point, the radius of the circle passing through the point கொடுத்துருக்காங்க. 2 of whose diameter or it is the diameter. ஸோ ரெண்டு டயாமீட்டரும் எங்கே இன்டர்செக்ட் ஆகும்? சென்டரில் இன்டர்செக்ட் ஆகும். சரியா? ஸோ சென்டரில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்? எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ, சென்டர் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அந்த சர்க்கிள் எதில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 6,2ல் பாஸ் ஆகுது. இட் இஸ் த டயாமீட்டர், இட் இஸ் த பாயிண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட். இப்போ நம்ம ரெண்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிரும்? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆன்சர் கிடச்சிரும். 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? y = -2 and x = 8 கிடைக்குது. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2√5ன்னு ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட் 10th sum. The area of the quadrilateral formed with the foggy. ரெண்டுமே வேறு வேறு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் இது.
செகண்ட் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் இந்த வேல்யூ. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இந்த ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு ஹைப்பர்போலாவோட ஃபோக்கஸை நம்ம ஏஇ கமா 0 மைனஸ் ஏஇ கமா 0ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் ஹைப்பர்போலாவோட ஃபோக்கஸை 0 ஏஇ அண்ட் 0 மைனஸ் ஏஇ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம சேஞ்ச் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, ஃபைனலாக 2 × a² + b² ஆன்சர் கிடைக்குது. இதே சேம் சம்மை நம்ம வேறு மாடல்லையும் போடலாம். இப்போ இதை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, இட் இஸ் த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இந்த டிஸ்டன்ஸ் ஏஇ அண்ட் இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம், மைனஸ் ஏஇன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1/2 × b × h தெரியும். b வேல்யூ அண்ட் h வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். எல்லாமே 4ஆல் ஈக்குவல் ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 4 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலா அப்ளை பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணி போட்டதை இருந்துச்சு இந்த மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th சம். If the normals of the parabola y² = 4x drawn at the end points of the lattice rectum or the tangent to the circle equation கொடுத்துருக்காங்க. Find the value of r². என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் if the normals of the parabola at the ends, இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணுற நார்மல், எதுக்கு நார்மல், சர்க்கிளோட நார்மல். இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணுறோம், அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுறோம். அது டேஞ்சன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு அந்த பாயிண்ட் வந்து டேஞ்சன்ட், அந்த லைன் வந்து டேஞ்சண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது r² வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், லேட்டஸ்ட் ரெக்டம் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த லேட்டஸ்ட் ரெக்டம்னாவே நம்ம வேல்யூ தெரியும், 4a. பேரபோலாவோட லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். a வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 4a. இந்த டிஸ்டன்ஸ் 2aவாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் 2aவாக இருக்கும். ஸோ டோட்டல் லென்த்து தான் 4aன்னு சொல்லுவோம். இட் இஸ் 2a. a வேல்யூ 1. ஸோ 1 × 2a 1 × 2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல் வேல்யூ கிடச்சாச்சு, ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதுக்கு நார்மல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், xy1. ஒரு பேரபோலாவோட நார்மல் ஈக்குவேஷன் xy1 + 2ay = x1y1 + 2ay1 ஈக்குவேஷன் தெரியும். இந்த வேல்யூ எங்கே பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 1,2ல் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், x + y - 3 = 0ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது என்ன ஈக்குவேஷன், நார்மல் ஈக்குவேஷன். ஒரு சர்க்கிளோட நார்மல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டரில் பாஸ் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், சென்டர் ஆஃப் த சர்க்கிள் எடுத்துக்கலாம். தட் இஸ் 3, -2. 3, -2 நார்மல் இருக்குது. நார்மல் எதில் தான் பாஸ் ஆகும், பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ சென்டர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3, -2. நார்மல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, x + y - 3 = 0. ஸோ ஒரு பாயிண்ட்டு, ஒரு பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் a1x + b1y + ax1 + by1. இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கீங்க இல்லையா, +c / a² + b² ஃபார்முலா நீங்கள் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரேடியஸோட வேல்யூ கிடச்சிரும், r² = 2. நெக்ஸ்ட்டு சம்.
If x plus y equal to k is the normal, y square equal to 12x ஓட நார்மலோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நார்மலான ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா xy1 ப்ளஸ் 2ay இஸ் ஈக்குவல் டு x1y1 ப்ளஸ் 2ay1ன்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த வேல்யூவில் நம்ம ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கிவன் பேரபோலா ஈக்குவேஷன்லேருந்து ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஏ வேல்யூ நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது. இதில் என்ன ஏ வேல்யூ என்ன கிடைக்கும், 4ax இருக்குமா, 4ax வேல்யூ 12, தட் இஸ் 4a ஈக்குவல் டு 12. கேன்சல் பண்ணும்போது ஏ வேல்யூ 3ன்னு கிடைக்குது. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, xy1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது xy1 ப்ளஸ் 6y மைனஸ் x1y1 மைனஸ் 6y1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இங்கே கிவன் ஒரு நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, k ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ரெண்டுமே வேரியபிள் டேர்ம்ஸாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு x1y1 இஸ் த பாயிண்ட் ஆன் த பேரபோலா. ஒரு பேரபோலாவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் x1y1 நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூக்கு x1 வேல்யூ அண்ட் y1 வேல்யூ, y1 வேல்யூ 6ன்னு கிடச்சிருக்கு, எக்ஸ் வேல்யூ இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம கிவன் ஃபார்முலாவில் பேரபோலா ஈக்குவேஷனில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு k ஈக்குவல் டு 9ன்னு கிடைக்குது. சரியா, ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ணுற கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது y1ஓட வேல்யூ கிடைக்கும். y1 வேல்யூவை நம்ம கிவன் பேரபோலா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x1 வேல்யூ கிடைக்கும். x1 வேல்யூவை அனதர் கோஆர்டினேட்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது k ஈக்குவல் டு x1 ப்ளஸ் 6ன்னு கிடைச்சிருக்க வேல்யூவில் x1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு k ஈக்குவல் டு 9ன்னு கிடைச்சிரும். சரியா.